அனைவருக்கும் வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டையே உலுக்கிய நாங்குநேரி இரட்டை கொலை. 9 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா, மது போதை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்கள் நடமாடிக்கிட்டு இருக்க பகுதியில் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி பெட்ரோல் குண்டு வீசி ஒரு மிகுந்த அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்த இரட்டை கொலை சம்பவத்தை எல்லாருமே ஜாதி வெறி செயல், போதை செயல்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னால் அப்படி பார்க்க முடியல. அட்வொகேட்டாக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு வன்மத்துக்கு காரணம் இவர்களுக்குள் இருக்கும் அந்த தீவிரவாத எண்ணம். இந்த ஒரு தீவிரவாத எண்ணம் இருந்தால் தான் சக மனிதர்களை இப்படி எந்தவித ஒரு முன் விரோதமும் இல்லாமல் ஒரு அப்பாவிகளை இப்படி வெட்டி கொள்ள முடியும். இது நான் ஒரு தீவிரவாத செயலாக தான் பார்க்குறேன். தயவு செஞ்சு இனிமேல் இந்த குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். இதை இவங்களெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தான் கைது செய்யணும். ஏன்னா ஒரு இராணுவ அதிகாரி ஜாதிய வன்மத்தோடு செயல்பட்டாருன்னா அந்நிய நாட்டோட கைக்கூலியாக மாறி நம்ம இங்கே உள்ள ஒரு சில நபர்களை கொன்று விடுவார்கள். அதே போல் காவல்துறையினரில் ஜாதி வரி பிடிச்சி அலைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவி மாற்று ஜாதியினருடைய அவங்கள என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சிருவாங்க. இதை மாதிரி இந்த எண்ணங்கள்லாம் ஒரு தீய சக்தி கொண்ட ஒரு தீவிரவாத எண்ணங்கள். இப்படி எண்ணத்தோடு செயல்படுறவங்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்கணும். இந்த நாங்குநேரி சம்பவம் போல் இனிமேல் எதுவும் நடக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 6வது சம்பவம் அப்படின்னு சொல்லி அப்பகுதி மக்கள் சொல்கிறாங்க. நான் ஒரு வழக்கறிஞராக இந்த சம்பவத்தை மிகுந்த வேதனையுடனும் இதை ரொம்ப ஒரு வன்மையாக கண்டிக்கிறேன். இனிமே இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. இந்த சட்டம் ஒழுங்கு லட்சணம் சீர்கேடு இந்த ஆட்சியின் அவல நிலையை குறிக்கிறது. ஆகையினாலே இந்த பயங்கர ஒரு தீவிரவாத எண்ணத்துடன் செயல்பட்ட இந்த ஒரு பிற்போக்குவாதிகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். நன்றி.